டுடே சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வேல்முருகன் போர்வெல்ஸோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி. அதே மாதிரி சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. மூவியில் 5 சாங்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் சாங்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டுடே சினிமா நேர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் அந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் படத்தினுடைய இயக்குனர் எம்பி கோபி. இந்த படம் இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா. இந்த விழாவுக்கு பெரிய பெரிய விஐபி வந்திருக்காங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தை எடுக்கும் பொழுது நல்ல நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவான்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இந்த படம் எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏஆர் முருகாஸ் சார் சமுத்திரக்கணிலேருந்து அவங்களுக்கும் நிறைய வேலை. அவர் முருகாஸ் பாம்பேயில் ஸ்டூடியோன்னு இருக்குது. சமுத்திரக்கணி சார் அவர் நிமிர்ந்து நடிச்சு இப்போ டேரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் கேரளா படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கிடையில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பழைய நட்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ணன் கருப்பண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க ஃபேமிலி வரைக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு நல்ல இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுக்கணுமே எனக்கு வெறியாக இருக்கும் பாருங்கள். அது சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் மியூசிக் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடலாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் மகேஷ் இந்த படத்தை ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆர்சி ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இமான் நச்சி, டிபி கணேசன், பிளாக் பாண்டி, இப்படி எல்லாருமே கமர்ஷியல் இதான எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்கு. நிச்சயம் இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இந்த மாதிரி இறுதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தை திரையில் பாருங்கள். எங்களை வாழ்த்துங்க. நன்றி. நான் கானா பாலா பேசுகிறேன். தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட தயாரிப்பில் கஞ்சா கருப்பு சாரோட வேல்முருகன் போர்வெல் திரைப்படம், ஸ்ரீகாந்த் தேவா சாரோட இனிமையான இசையில் நான் முத்துக்குமார் அண்ணனோட வரிகளில் இந்த திரைப்படத்தில் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நான் பாடியிருக்கிறேன். வணக்கம், நான் கானா பாலா பேசுகிறேன். தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வழங்குகின்ற கஞ்சா கருப்பு சாரோட தயாரிப்பில் வேல்முருகன் போர்வெல்ஸ் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. ஸ்ரீகாந்த் தேவா சாரோட இனிமையான இசையில் நான் முத்துக்குமார் அண்ணனோட சூப்பரான வரிகளில் ஒரு லவ் ஃபெயிலியர் கலந்த அட்வைஸ் சாங் ஒன்று நான் பாடியிருக்கிறேன். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு, படமும் செம்ம ஹிட்டு, கஞ்சா கருப்பு சாரோட நடிப்பும் செம்மையாக இருக்கும். விரைவில் திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கின்ற வேணாம் மச்சான் சொன்னா கேளு இந்த காதல் தொல்லை, வீணா அந்த வலையில போய் விழுந்துடாத மெல்ல, வேணா 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 அந்த காதலு, அதனால மச்சி ஆகிடுண்டா மோதலு. நன்றி. டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ். இந்த படத்தோட டேரக்டர் கோபி அண்ணன், ப்ரொடியூசராக கஞ்சா கருப்பு சார் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் என் கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, போர்வெல்ஸ் ஓட்டுற ஒரு பையனாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த டீமில் ஒர்க் பண்ணுற பையனாக பாண்டி, டிபி கணேசன், ராவணன், நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினாக ஆர்சி பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஃபிலிமாக இருக்கும். எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மியூசிக் ஸ்ரீகாந்த் சேவா சார் பண்ணியிருக்காப்புல. மாஸ்டர் தீனா மாஸ்டரும் பாவி மாஸ்டரும் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் பார்க்கணும் வேண்டிக்கிட்டேன். தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட போகிறீங்க, கூப்பிட்ருங்க. இங்கே வந்திருக்கும் இயக்குனர் எண்ணங்களுக்கும் நடிகைகளுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முக்கியமாக எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் இல்லை, எங்கள் அம்மா பெரிய சிஎம் கிடையாது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்ததே நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இயக்குனர் பாலானை கூப்பிட்டு சினிமாவில் அறிமுகப்படுத்தி விட்டாரு. இயக்குனர் அமீரனே கூடம்பக்கத்தில் காரில் என்னைய பார்த்து ரொம்ப இது பண்ணாங்க. ஹரியண்ணா இருக்கட்டும், கருபுலிய பெண்ணா இருக்கட்டும், அதே மாதிரி சசிகுமார் அண்ணா இருக்கட்டும், சமுத்திரக்கணி அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே என் உள்ள வளர்ச்சிக்கு இதாக இருந்தாங்க. இந்த
தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து இவ்வளோ துளைக்கு இது பண்ணணும்னா அதுக்கு காரணம் இயக்குனர் பாலான்னு அமீர் அண்ணன் நன்றியை சொல்லி நான் மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் எல்லாத்துக்கும் பிடித்தவர் அண்ட் கஞ்சா கருப்பு அவர்கள் உள்ளத்தை கவர்ந்தவர் தான் சொல்லணும். நம்ம பெப்சி தலைவர் நம்ம அமீர் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தது இயக்குனர் தயாரிப்பாளர் சினிமாவை தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் எங்கள் இயக்குனர் முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தது எல்லாத்துக்கும் பிடிச்சவர்னு சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆகட்டும், இது அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு முதல் வெல்கம் இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள். அடுத்தது இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்பீடாக சொல்லணும், ஸ்பீடாக பேசினாவே போதும். இயக்கத்திலையும் சரி தன்னோட எல்லா விஷயத்திலையும் சரி இன்னைக்கும் கர்ஜித்து கொண்டிருக்கும் இயக்குனர் நம்ம ஹரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹீரோ. யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஸ்பெஷலி வந்து பிடிச்ச ஹீரோ. யங்தாயா? யா. So let's welcome Vijay Sethupathi sir on stage please. Actor Vijay Sethupathi. அடுத்தது எங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு செல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அழகான செல்ல வரிகள் கொடுக்கக்கூடிய எங்களோட செல்ல கவிஞர் ஸ்நேகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எந்த விஷயத்துக்கும் வருத்தப்பட வேணான்னு வருத்தப்படாத போர் போட கூப்பிடல உங்களை. ரொம்ப சைலண்ட். தன்னோட படைப்பில் எப்போதுமே ஒரு சின்ன சின்ன கவிதையையும் சின்ன சின்ன அவரோட வாழ்வியலையும் புகுத்தி கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம படத்தோட ஹீரோயின் ஆருஷி ப்ளீஸ் வாங்க. காலம் போடுறாங்கன்னா இவரோட குரல் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. இந்த படத்தோட பேரு வந்து வேல்முருகன் போர்வெல்ஸ். அதில் வேல்முருகன் இல்லைன்னா தப்பா போயிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேல்முருகனே இந்த படத்தில் பாட வச்சிருக்கோம். லெட்ஸ் வெல்கம் வேல்முருகன் ஆன் த ஸ்டேஜ். இவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி, அதாவது இந்த படத்தை எவ்வளவு கலர்ஃபுல்லா பண்ணணுமோ அவ்வளவு கலர்ஃபுல்லா பண்ணி ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு, ஒரு 100 குடும்பம் வாழ்வதற்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுக்காக கஞ்சா கருப்பு அண்ணன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறும் சார். கஞ்சா கருப்பு சார் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறும். அவருடைய படம் வெற்றி பெற இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை வேண்டி வணங்கி இந்த விழாவிற்கு இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு ஸோ அடுத்ததாக நம்ம கஞ்சா கருப்பு அவர்களையும் இந்த படத்தை பற்றி வாழ்த்து பேசுவதற்கு மயில்சாமி என்ன அண்ணே உங்கள் ஸ்டைலில் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உண்மையிலே அற்புதமாக ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான ட்ரெய்லர், புரிகிற மாதிரி பாடல் வரிகள், மொத்தத்தில் போர்வெல் சக்சஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து